சிவகாமி மகிழ்மதி மன்னர் தேவராயரின் அன்பு மகள், பட்டத்து இளவரசி. குழந்தை பருவத்தில் நிகழ்ந்த அந்த சம்பவம் அவளின் ஆழ்மனதில் நீங்காவடுவாக இருந்தது. அந்த இடம் மரணத்தை ஆட்கொள்ளும் அளவுக்கு இருள் சூழ்ந்துள்ளது. இந்த சூழல் அவளுக்கு சாதகமாக இருக்கிறது. யாரும் தன்னை பார்த்துவிடக்கூடாது என்று நினைக்கிறாள். அவள் செல்லும் பாதை அபாயகரமானதுதான். இருந்தாலும் அசட்டு தைரியம் அவளின் பயணத்துக்கு வழிவகுத்தது. கடந்த 12 ஆண்டுகளாக நடந்த 1000 நினைவுகள் அவளை பின்தொடர்ந்து வந்தன. எந்த காரணத்தை கொண்டும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்று நினைத்திருந்தாள் சிவகாமி. 5 வயதில் நடந்த அந்த சம்பவம். திடீரென சிவகாமி சென்று கொண்டிருந்த குதிரை வண்டி நின்றது. நிலை தடுமாறினாள். முயல் ஒன்று குறுக்கே வந்துவிட்டது என்றான் ராகவன். அவன் சிவகாமியின் ஆஸ்தான தேரோட்டி, நல்ல நண்பனும் கூட. அடர்ந்த காட்டுக்குள் மீண்டும் தேரை செலுத்தினான் ராகவன். நாம் அவசியம் இந்த இடத்துக்கு போகத்தான் வேண்டுமா என்று ராகவன் மெல்லிய குரலில் சிவகாமியிடம் கேட்டான். எந்த பதிலும் அவளிடமிருந்து வரவில்லை. திரும்ப போய்விடலாமா என்று கேட்டான் ராகவன். பதில், தேரை செலுத்து என்று கூறியது அவளின் பார்வை. மீண்டும் தேரை செலுத்தினான் ராகவன். அந்த பாதை மலை அடிவாரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. கரடுமுரடான பாதை, வழியெங்கும் கூழாங்கற்கள். சிவகாமிக்கு சிறுவயது நினைவுகள் எட்டி பார்த்தன. இறுதியில் செங்குத்தான பாறையின் அருகில் நின்றது தேர். ஆக்ரோஷமாக சீரிப்பாயும் அருவியின் சத்தம். ராகவன் தேரை இழுத்து கட்டினான். பாதை அச்சுறுத்துகிறது. இந்த பாலத்தை கடக்கப் போகிறாயா? பயம் ராகவனை ஆட்கொண்டது. பதில் எதுவும் கூறாமல் ராகவன் கையில் இருக்கும் விளக்கை வாங்கி கொண்டு பாலத்தில் நடக்கத் தொடங்கினாள் சிவகாமி. இந்த பயணம் திடீரென ஏற்பட்டதல்ல. லக்ஷ்மியை சந்தித்த பின்னரே இந்த பயணம். யார் அந்த லக்ஷ்மி?